சென்னை ஆர்கே நகரில் வரும் 12ஆம் தேதி நடக்கவிருந்த தேர்தல் பணப்பட்டுவாடா புகார் காரணமாக ரத்து செய்யப்பட்டது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள திமுக முதன்மை செயலாளர் துரைமுருகன், தேர்தல் ரத்தானதுக்கு அமைச்சரின் வீட்டில் நடந்த சோதனைதான் காரணம் என்றும் தமிழக அரசு தேர்தலை அசிங்கப்படுத்திவிட்டதாக கூறினார். இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டை தலைகுனிய வைக்கிற அளவுக்கு இந்த தேர்தலை அசிங்கப்படுத்தி விட்டார்கள் ஆளுங்கட்சியினர். என்னை பொறுத்தவரை நியாயமா அவங்க செய்யணும்னு கேட்டால், ஒரு பெரிய களங்கத்தை என் கட்சி ஏற்றுக்கொண்டிருக்கிறது, செய்திருச்சு. இந்த தேர்தல் கமிஷனால நாங்கள் ராஜினாமா செய்யணும்னு நியாயமா இவங்க அமைச்சரவை ராஜினாமா செய்யணும். தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என்று பாரதிய ஜனதா மாநில தலைவர் தமிழிசை தெரிவித்தார். தேர்தலை நேர்மையாக நடத்துங்கள், நேர்மையாக நடத்த முடியவில்லை என்றால் அதை ரத்து செய்யுங்கள் என்பதுதான் எனது கோரிக்கையாக இருந்து கொண்டிருந்தது. நேர்மையாக நடத்த முடியவில்லை, அதனால் ரத்து செய்திருக்கிறோம் என்ற ஒரு தகவலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. இதை நான் வரவேற்கிறேன். ஆர்கே நகரில் பட்டுவாடா செய்யப்பட்டது முறையான பணமா என்று ப. சிதம்பரமும், தேர்தலை ரத்து செய்து பயனில்லை, பணத்தால் தேர்தலில் வெற்றி பெற நினைக்கும் வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று தீபாவும் ட்விட்டரில் கருத்து தெரிவித்துள்ளனர்.